அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். ஏதோ உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு தான் நம்ம கிளாஸ் வந்து சீக்கிரம் முடிக்கும், இல்லாட்டி கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock முடிச்சாகணும், அப்போ தான் வந்து மற்ற வேலைக்கெல்லாம் போக முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மார்க்கெட் கூட நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சிலருக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட் கூட நார்மலாக ட்ரேட் பண்ணிருக்கீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சடனாக மார்க்கெட் விட்டு வெளியே போகிறீங்க. சரிங்களா? ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறீங்க, ஒரு 1 month ஒரு 2 months பிரேக் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நோட் பண்ணுவீங்க? இதெல்லாம் செக் பண்ணுவீங்க. ப்ரோ ட்ரெண்ட் மாறி இருக்கான்னு பார்ப்பேன். ட்ரெண்ட் எதோட ட்ரெண்ட் பார்ப்பீங்க? இல்லை நம்ம ஏதோ ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தா அதோட ட்ரெண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகியிருக்கா, எதுவும் ரிவர்சல் ஆயிருக்கா அப்படிங்கிறத இல்லை பார்ப்பேன். எந்த அப்புறம் ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எந்த ஸ்டாக்குமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வரீங்க ஒரு 1 month கழிச்சு. அப்போ நிஃப்டி காமனாக நம்மளோட சென்செக்ஸ் சேஞ்ச் எப்படி இருக்கு, கூடிட்டு இருக்கா இல்லை டவுன் ஆகிட்டு இருக்கா, அந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்தியன் மார்க்கெட்னு என்னது? நிஃப்டி தான். சரிங்களா? நிஃப்டி என்னது? இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸை காட்டும். இப்போ ஓவரால் இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, மேலே போகுதா, கீழே போகுதா, இல்லை சைடேஸில் போகுது, இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்குன்னா நம்ம வந்து டேரெக்டாக போய் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? பண்ண முடியும், பட் அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்கள்கிட்ட 10 லட்சம் இருந்தால் கூட இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங் போடாமல் கேட்டிங்கன்னா போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சில ஃபேக்டரை செக் பண்ணிட்டு அதில் என்ன இது வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் மெத்தேடும் மாறும். ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். இன்வெஸ்டிங் ட்ரேடிங் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங்னா வந்து நம்ம லாங் டேர்ம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நடுவில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தாலும் நம்ம புக் பண்ண மாட்டோம். லாங் டைம் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு 1 or 2 year அது திடீர்னு ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே வந்துடும். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நிறைய செக்மெண்ட் இருக்குது. குயிக்காக ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங். எனக்கு ஒரு 1 monthல ஒரு 1 weekல நான் புக் பண்ணிட்டு இல்லை 1 or 2 daysல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரேடிங் போகும். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் நம்ம எடுத்தோன்னே இன்வெஸ்டிங்கோ இல்லை ட்ரேடிங்கோ நம்ம பண்ணக்கூடாது. பண்ண முடியும், பட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா நிஃப்டியோட பிஇ ரேஷியோ. நீங்கள் மார்க்கெட்டில் நார்மலாக ட்ரேட் பண்ணியிருக்கேன், திடீர்னு 1 month வெக்கேஷன் போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட பிஇ ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10 to 50 இருக்கும். சரிங்களா? இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 to 50 இருக்கும். இந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ உங்களுக்கு காட்டுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் இருக்கும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்டிங் பண்ணலாமா, இல்லை ட்ரேடிங்கே நீங்கள் போகிறீங்கன்னா நார்மல் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை இன்ட்ராடே மட்டும் பண்ணலாமா, இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இன்வெஸ்டிங் மட்டும் பார்த்துடலாம். இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் போவோம். ஓகேங்களா? இப்போ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 32க்கு மேலே இருந்துச்சுங்களா, கிரேட்டர் தென் 32க்கு மேலே இருந்துச்சுன்னா டேக் வெக்கேஷன். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த ட்ரேடிங் கிடையாது. ஓகேங்களா? சரி, எந்த ஒரு இன்வெஸ்டிங்குமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு 6 months ஒரு கேப் விட்டு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க. உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு பிஇ ரேஷியோ பார்க்குறீங்க. 32க்கு மேலே இருக்க பிஇ ரேஷியோ. அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் 10 லட்சம் 1 கோடி எவ்வளோ வச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிங்கான டைம் அது கிடையாது. ஓகேங்களா? டேக் வெக்கேஷன். ஸோ மார்க்கெட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க பிஇ ரேஷியோ வந்து 25லேருந்து 30க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30க்குள்ளே இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா do research for good fundamental stocks. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ஸ்டாக் இருக்குச்சுங்களா. இப்போ இந்த 6000 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக்னு எடுத்தீங்கனாலே 1000 ஸ்டாக் தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஸ்டாக்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ஸ்டாக்காக இருக்குங்களா. ஃப்ராட் ஸ்டாக் நம்ம வர இதில் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸாக பார்க்கணும். சரிங்களா? ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்டாக் என்னதுன்னா
உங்களுக்கு ஈச் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சும்மா இப்போ வெளியே வந்து நீங்களாலே உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி தான். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி, விப்ரோ, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கம்பெனி வச்சுங்களா. அந்த மாதிரி கம்பெனியை எடுத்து என்ன பண்ணணும்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட், அதாவது ரெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? வாட்ச் லிஸ்ட், ரெட் லிஸ்ட் 2 இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 500 ஸ்டாக் ஆட் பண்ணலாம். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டாக் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நல்ல ஸ்டாக் வந்து ஒரு 500 ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 23 to 25. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500 ஸ்டாக் இருக்கு. 500 ஸ்டாக்ல நம்மளால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்களா சொல்லுங்க? அப்படி பண்ற பாசிபிள் இல்லை. பட் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி பண்ண முடியாது. எஸ், 500 ஸ்டாக் பண்ண முடியாச்சுங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணாலும் 100 ஸ்டாக் மேலே அனலைஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? 500 ஸ்டாக்குங்கிறதால பாசிபிளே கிடையாது. இப்போ அந்த டைம் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் 500 பண்ண ஸ்டாக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட். 500 ஸ்டாக்னா 500 ஸ்டாக் ஒரே டைம் மேலே போகுது. இன்வெஸ்ட் பண்ணணுன்னே மேலே போயிடுச்சு. இப்போ அதில் என்னன்னா இந்த டைமில் எந்த செக்டர் மேலே போகுது, இல்லை எந்தெந்த ஸ்டாக்ஸில் மேலே போகுதுங்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜீலெல்லாம் பாருங்களேன், இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? எவ்வளோ சீப்பாக இருக்குது, நல்லா கீழே இறங்கிட்டு இங்கேருந்து மேலே போகுது. இதே டெக் மகேந்திராவில் பாருங்கள், ஜீலோ டெக் மகேந்திரா நல்ல ஸ்டாக். ஓகேங்களா? பட் என்னன்னா டெக் மகேந்திரா பாருங்களேன், மேலேருந்து கீழே வரைக்கும் ரெடியாக இருக்குது. சரிங்களா? மேலேருந்து கீழே வரைக்கும் ரெடியாக இருக்குங்களா? இப்போ இந்த மாதிரி பட்சத்தில் இப்போ டெக் மகேந்திரா நல்ல ஸ்டாக், அதில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் எந்தெந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 ஸ்டாக் வந்து ஒரு 50 ஸ்டாக் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 20 to 23 இந்த ஜோன் வந்து கவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், என்ன ப்ரோ? ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். எதில் பண்ணுவீங்க, நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல அன்னைக்கு எஸ் மூவ்மெண்ட் எந்த ஸ்டாக்ஸ்ல அதிகமா இருக்குன்னு செக் பண்ணிட்டு பண்ணணும். ஸ்டார்ட் ஓபன் பண்ணணும். இன்வெஸ்டிங். எஸ், ஃபர்ஸ்ட் இதில் பண்ணணும், இந்த 50 ஸ்டாக் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? 50 ஸ்டாக்லையும் நம்மளால் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு 10-20 ஸ்டாக் வச்சுக்கலாம், 50 ஸ்டாக்லேயே பண்ண முடியாது. அப்படி 50 ஸ்டாக்கில் பண்ணுறது கரெக்டும் கிடையாது. சரிங்களா? இப்போ 50 ஸ்டாக் வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து இல்லை இந்த வீக்கில் வந்து இந்த 50 ஸ்டாக் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குன்னா, இப்போ இதில் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் 27 ஸ்டாக் இருக்குச்சுங்களா? இதில் வந்து 50 ஸ்டாக் இருக்குன்னா 50 ஸ்டாக் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக். ஆன் ரிவர்சல் ஸ்டாக்ஸ். ரிவர்சல் ஸ்டாக் மீன்ஸ் என்னதுன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இருந்து ரிவர்சல் ஆகி மேலே போக போதோ. சரிங்களா? எந்தெந்த ஸ்டாக்லாம் கீழே இருந்து ரிவர்சல் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு இப்படி மேலே போக போகுது, இதில் தான் நான் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நம்ம ஹார்மோனிக் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரோ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? சாரி சாரி ப்ரோ, நான் மறந்துட்டேன். தெரியுதுங்களா ஸ்க்ரீன்? இப்போ டெக் மாதிரி நல்ல ஸ்டாக், ஆனால் இதை பார்த்தீங்கன்னா டெக் மாதிரி மேலே இருந்து என்ன ஃபாலோ போகுது. அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்டார்ட் வந்து ரிவர்சல் ஸ்டாக்னா எந்தெந்த ஸ்டாக்ல ரிவர்சல் இருக்கோ அந்தந்த ஸ்டாக்ல நீங்கள் பிக் பண்ணி என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஜீரோல பாருங்களேன், கரெக்டாக வந்து நம்ம ரிவர்சல் வந்து ஹிட் ஆகிட்டு ரிவர்சலுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ல என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை சொன்ன என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 70 to 20 இந்த ரேஞ்ச் வந்து கவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் இன்வெஸ்டிங். இந்த ஜோன் வரதுல கொஞ்சம் ரேர். சரிங்களா? இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 months வந்து 6 months வந்து மட்டும் தான் இந்த ஜோன் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 15 to
ஸோ இந்த ஜோன் வந்து என்ன பண்ணும், பிரேக் யுவர் ஆல் சேவிங்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். இந்த ஜோன் வந்து ரொம்ப ரேச்சுங்க. இந்த ஜோன் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, ஸோ நமக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கோ எது இருந்தாலும் கொண்டு வந்து டேரெக்டாக வந்து ஸ்டாக்கில் போட்டணும். அப்படி போட்டிங்கன்னா போட்ட ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம் 1 இயர்லேயே வந்து போட்ட காசு அப்படியே 2 மடங்கு 3 மடங்காக போயிடும். ஸோ பிலோ 50. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா பிக் பாரோ இந்த ஜோன் வந்து ரொம்ப ரேர், வரவே வராது அந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஜோன் வந்து என்ன பண்ணணும், கடன் வாங்கி கொள்ளையடிச்சு உள்ளே போட்டுருணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஜோன் தான் இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டோம் பி ரேஷியோ வந்து என்னென்ன வேல்யூ வந்து என்னென்ன மாதிரி பண்ணணும்னு பார்த்துட்டோம். இந்த பி ரேஷியோ வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நிஃப்டி பி ரேஷியோ சர்ச் பண்ணுங்க. இந்த பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. நிஃப்டி 50 பி ரேஷியோ. பி ரேஷியோ வந்து எல்லா இண்டெக்ஸ்க்கும் இருக்கும், ஸ்டாக்குக்கும் தனியாக இருக்கும் சரிங்களா. ஸ்டாக்கு வேற இண்டெக்ஸ் ஓடுது சரிங்களா. சரி, அது இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் பி ரேஷியோ இருக்கும். பட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மட்டும் தான் சரிங்களா. மீது எதுவுமே பார்க்கக்கூடாது. ஒரு சர்ச்மெண்ட் கவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா நிஃப்டி இன்செட்டிவ்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு இங்கே பிஇ பிபி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டைப் வந்து ஈக்விட்டி, இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50. ஸோ செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிச்சுங்களா. ஃபஸ்ட்டு பிஇ சூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து இண்டெக்ஸ் டைப் வந்து ஈக்விட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. கீழே வந்து நம்ம எந்த டேட்டுக்கு பார்க்குறோமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்களா. இந்த பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 4லேருந்து 4:30 வந்து அப்டேட் ஆகிடுச்சுங்களா. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கான பி ரேஷியோ வந்து 4லேருந்து 4:30 நமக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆகிடுங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் போய்க்கிறேன், எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து எடுத்துக்கோச்சுங்களா. அது பார்த்தா ஜான் வந்து ஒரு 4 மாதம் எடுத்துக்கோங்களா. ஜான் இந்த இடத்துல இருக்குது, பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரீப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இந்த ரீப்ளே யூஸ் பண்ணுறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு ரைட் சைடு எல்லா கேண்டுமே வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பே கீழே வந்து பிளே கொடுத்தா ஒவ்வொரு கேண்டும் நமக்கு வந்துட்டே இருக்கும். நான் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஜான்ல இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் எடுத்துக்கோங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா பி ரேஷியோவில் போயிட்டு கீழே வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜான் வந்து ஏப்ரல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டே ஆர்டர்லேயும் வந்துடும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு என்ன பி ரேஷியோ அது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல காட்டும். இந்த பிபி டிவிடெண்ட் டீட்டெயிலாக விட்டுருக்கோங்களா. இந்த பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒர்க்கிங் டேல மட்டும்தான் காட்டும். மார்க்கெட் வந்து ஹாலிடேவாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து பி ரேஷியோ இருக்காது சரிங்களா. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஓப்பன் இருக்கும் அன்றைக்கி மட்டும் தான் இந்த பி ரேஷியோ வந்து அப்டேட் ஆகிருக்கும். சரி வந்து இப்படியே பார்த்தா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சிஎஸ்சி ஃபார்முலா டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸலில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்களேன், இருக்கல எனக்கு ஐ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கலே வந்து மார்க்கெட் மேலே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் இருக்கல இங்கே கீழே இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இருக்குங்களா. இந்த இருக்கல வந்து மார்க்கெட் வந்து நல்ல டவுன் போன ஏரியா.
இதில் பாருங்களேன். ஸோ ஒரு டேட்டு பி ரேஷியோ பி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டை வந்து எப்படி ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த பி ரேஷியோ வந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் பண்ணி வச்சுங்களா. ஸோ சின்னதுலேருந்து நான் பெருசாக வச்சுக்கிறேன். ஷார்ட் பை ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். எனக்கு பாருங்களேன் இருக்கிறதுல பி ரேஷியோ வந்து எப்போ வந்து கம்மியாக இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இருக்கிற பி ரேஷியோ வந்து எப்போ கம்மியாக இருக்குது? மார்ச் 7 மார்ச் 8 சரிங்களா. எவ்வளோ இருக்கும் பாருங்க பி ரேஷியோ 20 இருக்குங்களா. 20 இருந்து என்ன பண்ணணும் நோட்ஸில் பாருங்க. 20 வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இன்வெஸ்டிங் ரிவர்சல் ஸ்டாக்ஸ் செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ் 20 வந்து ரெண்டு இடத்துல வரும் சரிங்களா. ஒன்று வந்து என்னது ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன்வெஸ்டிங். இப்போ ரெண்டுமே 20 வரனால பார்த்தீங்கன்னா என்னது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்களேன் இந்த எப்போ வந்திருக்கு இது டேட் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 7 மார்ச் 8 ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் டேரெக்டாக வந்து நிஃப்டியில் போயிட்டு எனக்கு இருக்கிற நிஃப்டி வந்து லோ எங்கேயும் மேக் பண்ணியிருக்கு பாருங்கள். மார்ச் 7 மார்ச் 8 இருக்குங்களா கீழே நிஃப்டி இருக்கிற லோ தெரியுங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸும் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிஃப்டி மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். நிஃப்டி மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு 16%. 16% வந்து நிஃப்டி மட்டுமே எனக்கு 16% போயிருக்கு. அப்போ எனக்கு ஸ்டாக்ல எவ்வளோ போயிருக்கும் சொல்லுங்க. சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க ஸ்டாக்ல எவ்வளோ போயிருக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலரா இதே நிஃப்டிக்கு ஈக்குவலா ரிவர்சல் கொடுத்த ஸ்டாக்ஸ் ஆவரேஜா 16% போது எல்லாமே அப் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு 40 to 50% ரிவர்சல் கொடுத்துருக்கணும். கரெக்ட். சரி இப்போ நிஃப்டி 16% போயிருக்குன்னா நம்ம ஸ்டாக் கண்டிப்பாக 16% அதுக்கு மேலே தான் போயிருக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் கேபிட்டல் ஒன்று ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இப்போ நிஃப்டி 16% போயிருக்குற இந்த இடத்துல நீங்கள் வெறும் நிஃப்டியோட மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலே உங்களுக்கு அந்த 16% ப்ராஃபிட் வந்துருக்கும். உங்கள் ஸ்டாக்கில் போடாமல் நிஃப்டியோட மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் 16% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டாக்காக இருந்து எப்படி கிடச்சிருக்கும்? இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி பி ரேஷியோ சரி மார்க்கெட் கேபிட்டல் ஒர்க் ஆகுங்களா. மார்க்கெட் கேபிட்டல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து என்ன சொல்லுவோம் நம்ம லார்ஜ் கேப் கம்பெனி சொல்லுவோம். 20 crores மேலே இருந்துச்சுன்னா அது வந்து லார்ஜ் கேப். அதே பார்த்தீங்கன்னா வந்து 5,000 கோடியிலிருந்து 20,000 கோடிக்கு உள்ள இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது மிட் கேப் மீடியம் கேபிட்டல் கம்பெனி சொல்லுவோம். இதுவே 5,000 கோடிக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் கேப் கம்பெனி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுக்கும் மொமெண்டமுக்கு என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டின்னா என்னது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா வந்து அதில் எல்லா ஸ்டாக்கும் அடங்கும் சரிங்களா. எல்லா ஸ்டாக்கும் சேர்ந்தது என்னது இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மொத்தமாக ஒரு இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்களா. நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க வந்து ஒரு ஏ கிளாஸ் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பி கிளாஸ் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கிளாஸில் வந்து 10 பேர் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஏ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வச்சுருக்காங்க 10 rupees சரிங்களா. இதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பி கிளாஸ்னு ஒன்று இருக்குங்களா. அதில் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க சரிங்களா. பட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து 100 ரூபா வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரோட 100 ரூபா வச்சுருக்காங்க சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸோட வெயிட் அதிகமா பி கிளாஸோட வெயிட் அதிகமா? ஏ கிளாஸில் 10 பேர் இருக்காங்க சரிங்களா. பி கிளாஸில் 2 பேர் தான் இருக்காங்க. இதில் யாரோட வெயிட் அதிகம்? மெம்பர்ஸ் பார்த்தா ஏ கிளாஸ், ஆனா ஃபைனான்சியலா பார்த்தா பி கிளாஸ். ஒருத்தரோட வெயிட் எப்படி தெரியும்? நம்பரில் தெரியாது, அவங்க வச்சிருக்க வேல்யூ எடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 பேர் இருந்தாலும் எவ்வளோ வச்சுருக்காங்க 100 ரூபா தான் ஆச்சு. 100. 10 பேர் இருந்துச்சுங்களா 10 ரூபா எடுத்தீங்கன்னா மொத்தமே பார்த்தா 100 ரூபா தான் இருக்குச்சுங்களா. இது பி கிளாஸில் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வச்சுருக்காங்க
தனித்தனியாக 100 வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ யாரோட வெயிட் அதிகம் இங்கே? பி கிளாஸ். பி கிளாஸோட வெயிட் தான் அதிகம். சரிங்களா? இதே தான் மார்க்கெட்லேயும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து 150 ஸ்டாக் தான் இருக்கும். சரிங்களா? 150லேருந்து 100லேருந்து 200 ஸ்டாக்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 150 ஸ்டாக்காக இருந்தாலுமே அதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? மொத்த இதில் நிஃப்டி எவ்வளோ இருக்கும்? லார்ஜ் கேப் மட்டும் இவ்வளோ பிடிச்சிருக்கும். சரிங்களா? ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மிட் கேப். மிட் கேப் என்னது ஸ்மால் கேப்பும் பிடிச்சிருக்கும். சரிங்களா? மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 400 500 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ மிட் கேப் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் இருக்கல அதிகம். சரிங்களா? பட் அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரிங்களா? ஒரு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. சரிங்களா? இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஓகேங்களா? ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டு வேணும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஃபண்ட் உள்ள வருதோ அந்த அளவுக்கு ஈவெண்ட் வந்து என்னது நல்லா நடக்கும். சரிங்களா? ஈவெண்ட் வந்து என்னது நல்லா நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% உள்ள கொடுக்குது. கிளாஸ் வந்து என்ன பண்ணுது 10% உள்ள கொடுக்குது. ஏ கிளாஸ் 10% உள்ள கொடுத்தா ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ காசு போய் சேரும்? இங்கே மொத்தம் 100 ரூபா இருக்கு. சரிங்களா? மொத்தம் 100 ரூபா இருக்கு. சரிங்களா? அப்போ 10% கொடுத்தா எவ்வளோ போய் எவ்வளோ சேரும்? 10 ரூபா வரும். 10 ரூபா. சரிங்களா? இப்போ இது வந்து மிட் கேப் வச்சுக்கோங்க. சி வந்து சரி சி வந்து ஒருத்தர் தான் இருக்கா 500 ரூபா வச்சிருக்காங்க. சரிங்களா? இதே பி கிளாஸ்ல இருந்து ஒரு 10% கொடுத்தோம்னா எவ்வளோ போகும்? 20. 20. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கிளாஸ் வந்து 20 ரூபா போகுது. சி கிளாஸ் வந்து 10% கொடுத்தா எவ்வளோ போகும்? 50. 50. 50 ரூபா. சரிங்களா? ஏபிசி எல்லாமே ஒரே ஸ்கூல் தான். சரிங்களா? பட் அது பார்த்தீங்கன்னா இந்த சி கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்கும். சரிங்களா? சி கிளாஸ் மட்டும் என்னது 50 ரூபா கொடுக்கும். சரிங்களா? இப்போ 50 ரூபா கொடுத்தோம்னா இந்த இது ஈவெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 30 ரூபா. இந்த ஈவெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு போயிடும். புரியுதுங்களா? 30 ரூபா இந்த ஈவெண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும்? 80 ரூபாய்க்கு போயிடும். சரிங்களா? பட் என்னன்னா அப்படி போகக்கூடாது. இப்போ 80 ரூபாய் போகுதுன்னா ஆப்போசிட்ல நடந்தாலும் என்ன ஆகும்? திரும்ப 80 ரூபா மைனஸ்லேயும் போகும். திரும்ப 80 ரூபா என்ன ஆகும்? மைனஸ்லேயும் போகும். சரிங்களா? அப்போ என்னதுன்னா இதோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது என்னன்னா நீங்கள் ஓவராலாக இது வந்து நிஃப்டின்னு எடுத்துக்கிங்கன்னா லார்ஜ் கேப்போட இது பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? லார்ஜ் கேப்போட இன்புட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? மிட் கேப்பு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து இன்புட் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் மிட் கேப் கம்பெனி ஒரு நாளைக்கு 5% ஏறினா கூட நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? ஸ்மால் கேப் வந்து 10% ஆவரேஜாக 10% ஏறினா கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து எல்லா ஸ்டாக்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2% 3% ஏறினா என்ன ஆகும்? மொத்த நிஃப்டி அப்படியே தூக்கிட்டு மேலே போயிடும். புரிஞ்சுங்களா? ஏன்னா என்னது இதோட மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ஏறினா அதாவது ஹெச்டிஎஃப்சி ஏறினா அப்படியே பேங்க் நிஃப்டி மேலே போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஹெச்டிஎஃப்சி ஃபாலோ ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி அப்படியே கீழே வந்துடும். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டாக் ஏறுச்சுன்னா அப்படியே வந்து நிஃப்டி மேலே ஏறும். பார்த்துருக்கீங்களா? லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆமாம் ப்ரோ. எதனால பார்த்தீங்கன்னா அதோட மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ லார்ஜ் கேப்ல எடுத்தீங்கன்னா இதோட மூமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எப்பவுமே இருக்கும். சரிங்களா? மூமெண்டம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நிஃப்டி அப்படியே மேலே கொண்டு போயிடும். மேலே கொண்டு போறதுனால வந்து யாருக்குமே வந்து எந்த பாதிப்பும் இல்லை. பட் அதுவே வந்து ஆப்போசிட் நடந்தா என்ன ஆகும்? நிஃப்டி நல்லா கீழே வந்துடும். நிஃப்டி நல்லா கீழே வந்து என்ன ஆகும்? லார்ஜ் கேப் வந்து 2-3% அடி வாங்குச்சுன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட அடி வாங்கும். கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மூமெண்டம் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் எப்பவுமே. சரிங்களா? இப்போ நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து 1% ஏறுது. சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 1% மூமெண்டம் கொடுக்குதுன்னா லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 1 to 3% கூட தான் இருக்குது ஆவரேஜ். சரிங்களா? மொத்த இதுலேயே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 to 3%. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1 to 5% கூட இருக்கும். இதே ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 1 to 10%. சரிங்களா? 20% போகும். நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10%. சரிங்களா? ஏன்னா இது எவ்வளோ 10% போனால் கூட உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இதில் மணி ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? அந்த ஏ கிளாஸ் மாதிரி இவன் 10% கொடுத்தாலும் 10 ரூபா கொடுக்குற மாதிரி தான்.
பட் இதுவே இவன் 10% கொடுத்தான்னா என்ன ஆகும்? 50 வந்து 50 ரூபா அப்படியே போற மாதிரி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எவ்வளோ நிஃப்டி போயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 16% போயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 16% போயிருக்கு. அப்போ 16% நிஃப்டின்னா நீங்கள் இந்த 1 to 3% நீங்கள் ஆவரேஜாக 2 எடுத்தா கூட நமக்கு லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% கொடுத்துருக்கும். சரிங்களா? மிட் கேப்போட பார்த்தீங்கன்னா வந்து 40% அதுக்கு மேலேயே போயிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எம்என்எம் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டாக் இருக்கும். ஒன்று வந்து மகேந்திரா லார்ஜ் கேப்பு, மகேந்திரா ஃபினான்ஸ் வந்து மிட் கேப். சரிங்களா? இப்போ இது எம்என்எம் இந்த ஸ்டாக் எடுக்கும்போது பார்ப்போம். ஸோ நம்ம எந்த டேட் சொல்லியிருந்தோம் சொல்லுங்க? மார்ச் 8. மார்ச் 8. சரிங்களா? மார்ச் 8 போகிறேன். எனக்கு பாருங்களேன், எனக்கு வந்து இருக்கிறதுலே லோ வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. இருக்கிற லோ எங்க இருக்கு? மார்ச் 8. மார்ச் 7, 8. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொன்னோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ மேலே போயிருக்கும் பாருங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு? 108%. 108%. 108%. சரிங்களா? போதுங்களா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு? இது ரிட்டர்ன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது நல்ல ரிட்டர்னா இது சொல்லுங்க. 100% இது நல்ல ரேட். நல்ல ரிட்டர்ன் தான். சரிங்களா? இது ட்ரேடிங் கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ ஏப்ரல் வரைக்கும் போகும்போது பாருங்க எவ்வளோ போயிருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட 40%. 40%. சரிங்களா? லார்ஜ் கேப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா 40% போயிடுச்சு. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மிட் கேப் எடுக்கிறேன். ஃபினான்ஸ் எடுத்துட்டு இதில் பாருங்களேன், அதே என்ன பண்ணுறோம், இருக்கிற லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எனக்கு கரெக்டாக மார்ச் 7, மார்ச் 8 இந்த இடத்துல இருக்குங்களா? இந்த இடத்துல நான் பிக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 2 மாதம் எவ்வளோ போயிருக்கும் பாருங்க. அங்கே வந்து எவ்வளோ 40 இருந்துச்சு, இங்கே எவ்வளோ இருக்குது 49. டிஃபரன்ஸ் புரிச்சுங்களா? மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும், சரி லார்ஜ் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் புரிஞ்சுங்களா? புரியுது ப்ரோ. மொமெண்டம். சரிங்களா? அப்போ லார்ஜ் கேப் போகும்போது என்ன ஆகும்னா நல்லா செக்யூராக இருக்கும் ஸ்டாக்கு. சரிங்களா? பட் என்னன்னா மொமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதே இதில் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணி போனீங்கன்னா மொமெண்டம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 எடுத்து பார்த்துக்கலாம். இதில் டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ஸோ டவுட் ஆச்சு வந்து அப்பயே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. சரிங்களா? அப்போதான் நெக்ஸ்ட் போக ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுறேன், 2020 எடுத்துடுறேன். ஸோ இது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்மாலஸ்ட் பாருங்க, எனக்கு இருக்கிற எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்க. எது கம்மியாக இருக்கு இருக்கிறதே? மார்ச் 23. மார்ச் 23. பிஎஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்க. 17.1. 17 என்ன ப்ரோ பண்ணும் பாருங்க நோட்ஸ்ல. இன்க்ரீஸ் இன்வெஸ்டிங் வேற என்ன இருக்கு? 17 அது மட்டும் தான் இருக்குங்களா பாருங்க. 17 break your saving FD எல்லாம். அது என்ன பண்ணிருக்குன்னா break your all savings FD mutual fund and investment stock. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் கையில் பீரோவில் பேங்க்ல என்ன எங்கே எதிர காசு இருந்தாலும் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ஸில் போட்டுருணும். சரிங்களா? ஏன்னா இந்த தூரம் வந்து அவ்வளோ சேஃப் கிடைக்கவே கிடைக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மணி என்ன பண்ணுறோம், நான் நிஃப்டி போயிடுறேன். ஸோ இது 2020ங்கிறனால நான் வீக்லி சார்ட்டை மாற்றிக்கிறேன். டைப் ஃப்ரேம் வந்து மாற்றிட்டு அப்புறம் எல்லாருக்கும் இந்த பேசிக்ஸில் தெரியும் டைம் ஃப்ரேம் கேண்டிஸ்டிக் எல்லாமே.
ஏதாச்சும் வந்து கன்ஃபியூஸ் ஆகுதா சொல்லுங்க சரிங்களா. ஓகே ப்ரோ. நான் வீக்லி மாற்றிக்கிறேன் சரிங்களா. மாற்றிட்டு இருக்கிற லோ வந்து எனக்கு எப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க. 23rd மார்ச் March. 23. மார்ச் 23 மார்ச்சுங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்து லோ சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து 17 இருக்குச்சுங்களா. 17 இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லா சேவிங்ஸையும் கொண்டு வந்து உள்ளே போட்டுருந்தீங்கன்னா நல்லா பாருங்க. கோவிடோட பெரிய ஃபால் இருக்குங்களா. கோவிடில் பெரிய ஃபால் ஆயிடுச்சு சரிங்களா. பெரிய ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பி ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சரிங்களா. நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இது எவ்வளோ போயிருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட 147%. நிஃப்டி மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 146 150 150% நிஃப்டி மட்டும் போயிருக்குச்சுங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 150 கிடச்சிருக்குச்சுங்களா. மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 1 லேக் 10 லேக் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே 1.5 மடங்கு கிடச்சிருச்சுங்களா. இப்போ இதுவே வந்து ஸ்டாக்காக இருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்கும் சொல்லுங்க. ஸ்டாக்காக இருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்கும் சான்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப்ல இருந்தா ஒரு 200 to 250% கிடைச்சிருக்கும். மிட் கேப்பா இருந்ததுன்னா நியர்லி 300% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். எக்ஸாக்ட்லி சரிங்களா. இப்போ லார்ஜ் கேப் வந்து என்ன கிடைச்சிருக்கும் நம்ம அந்த 1 to 3% நீங்கள் 2 எடுத்தால் கூட எப்படியும் 300% கிட்ட கிடச்சிருக்கும் சரிங்களா. இதே மிட் கேப்பாக இருந்தால் நமக்கு 300%க்கு மேலேயே கிடச்சிருக்குங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாட்டா பவர்னு ஒரு மிட் கேப் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்து இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டாட்டா பவர் ஸ்டாக்ல வந்து நான் ஒரு 10 லட்சம் போடுறேன். எப்போ மார்ச் 23 சரிங்களா. இங்கே இருக்கு இந்த இடத்துல போட்டிருந்தேன்னா எனக்கு நேரம் எவ்வளோ ஹை மட்டும் போயிருக்கு மட்டும் பாருங்களேன். மார்ச் 23 இங்கே இருக்கு. இப்போ போட்டிருந்தாங்க எனக்கு நேரம் எவ்வளோ போயிருக்கும் பாருங்க. 900% சரிங்களா. அப்போ நீ 10 லட்சம் போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல 9 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸாக கிடைச்சிருக்கும். 90 லட்ச ரூபா கிடைச்சிருக்கும். 90 லட்ச ரூபா சாரி சரிங்களா. 10 லட்சம் போட்டுறதே 90. நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 9 லட்சம் கிடைச்சிருக்கும் சரிங்களா. உங்கள் அக்கௌண்ட்ல இன்னும் 10 லட்சம் இருக்கும். புரிஞ்சுங்களா. ஏன் இந்த அந்த இடத்துல வந்து எல்லா சேவிங்ஸையும் உடச்சிட்டு கொண்டு வந்து உள்ள போட சொன்னாங்க சரிங்களா. இதே வந்து டாடா பவர் மாதிரி ஒரு லார்ஜ் கேப் இருக்கு டாடா மோட்டார்ஸ் மாதிரி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸ் லார்ஜ் கேப் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மார்ச் 23 போட்டிருந்தீங்க எவ்வளோ கிடைச்சிருக்கு 740 சரிங்களா. இப்போ 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிடைச்சிருக்கும் 7.5 லட்சம் சரிங்களா. வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க. இப்போ விப்ரோ ஸ்டாக் எடுத்தீங்கன்னா மூமெண்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். விப்ரோ லார்ஜ் கேப் மூமெண்டம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி விப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு மறுபடியும் ஃபாலோ ஆச்சு ரெசெஷனில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மார்ச் 23 போட்டிருந்தோம்னா எவ்வளோ கிடச்சிருக்கும் வந்துச்சுன்னா லார்ஜ் கேப் 300% 350 அவ்வளோதான். வந்துச்சுன்னா 1 to 3%. வேற ஏதாவது ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்க. டிசிஎஸ் HCLTech. ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மட்டும் கொடுத்துட்டு அதோட ஃபாலோ ஆயிடுச்சு. ஏன்னா ரிசெஷன் வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். டிசிஎஸ் எடுத்துருந்தீங்கன்னா 23 இந்த இடத்துல இருக்கு. அதுவும் லார்ஜ் கேப் வந்துருச்சுங்களா. சேம் 150 தான் சரிங்களா. 1 to 3%. ஸோ அதே 150 1% அப்படியே கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. புரிஞ்சா ப்ரோ ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்களா. ஸோ இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் சரிங்களா. இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் சரிங்களா. கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் முடிச்சுட்டு பார்ப்போம் சரிங்களா. இப்போ இதுவே நீங்கள் அப்படியே ட்ரேடிங் மூவ் ஆகுது சரிங்களா. இதுவே என்ன பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து மூவ் ஆகுது சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க வச்சு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பி ரேஷியோ வந்து greater than 32 இருந்துச்சுன்னா greater than 30 இருந்துச்சுனாலே வந்துன்னா ஒன்லி இன்ட்ராடே மட்டும்தான். ஒன்லி இன்ட்ராடே மட்டும்தான் சரிங்களா. இல்லாட்டி பிடிஎஸ்டி இன்ட்ராடே பிடிஎஸ்டி இதுக்கெல்லாம் மீனிங் புரியாட்டி இப்போ சரி அப்போயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலோ 30 இருந்துச்சுன்னா வந்து நார்மல் ட்ரேட் சரிங்களா. நார்மல்
30 மணி தானே சொல்லியிருக்கோம். ஒன்லி இன்ட்ராடே இல்லாட்டி பிடிஎஸ்டி. சரிங்களா? அப்படி இல்லாட்டி என்னது செக்டர் வைஸாக அனலைஸ் பண்ணி நம்ம பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். 30 பிலோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நார்மல் ட்ரேடிங் என்னது? ஸ்டாக்ஸை வாங்குறீங்க, ஹோல்டு பண்ணுறீங்க, டார்கெட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வரீங்க. சரிங்களா? இது நார்மல் ட்ரேடிங். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா பி ரேஷியோ வெப்சைட்டில் போயிட்டு 2021 டேட்டா எடுத்துரும். சரிங்களா? ஹலோ ப்ரோ, ராஜ் ப்ரோ. பி ரேஷியோனா என்ன சொல்றீங்க? நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கீங்க. சரிங்களா? உள்ளதுக்கு நீங்கள் இப்போ மார்க்கெட் வெளியே போயிட்டீங்க. சரிங்களா? வெளியே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எதர் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த ரெண்டில் நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் பி ரேஷியோ என்னன்னு செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். பி ரேஷியோனா ப்ரைஸிங் ரேஷியோவா? ப்ரைஸிங் ரேஷியோ வந்து அது ஸ்டாக்குக்கு, இது வந்து இண்டெக்ஸ். சரிங்களா? ஓகே இண்டெக்ஸோட ஓகே பி ரேஷியோ வந்து என்னன்னா இண்டெக்ஸில் வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணணுங்கிறது டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே இப்போ ஓகே. நீங்கள் நினைச்சோன்னா இன்வெஸ்டிங்கோ ட்ரேடிங்கோ பண்ணிட முடியாது. சரிங்களா? பண்ண முடியும், அப்படி பண்ணக்கூடாது. பட் வந்து பி ரேஷியோ செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலும் மாற்றணும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இன்வெஸ்டிங் பார்த்துட்டோம். சரிங்களா? அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட்டே பாருங்கள். சரிங்களா? ஓகே இது ஓகே. எல்லாமே இன்வெஸ்டிங் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அப்படியே ட்ரேடிங் போகிறோம். சரிங்களா? ஓகே ஓகே. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து 30க்கு மேலே இருந்தால் தான், 30க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்லி இன்ட்ராடே இல்லாட்டி பிடிஎஸ்டி பண்ணணும். 30க்கு கீழே இருந்துச்சுனால நீங்கள் நார்மல் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? 30க்கு இருந்தால் வந்து என்னது நார்மல் ட்ரேடிங். நார்மல் ட்ரேடிங் என்னது? நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணுறீங்க, எத்தனை நாள்னு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வித்துட்டு வெளியே வந்துடணும். அது நார்மல் ட்ரேடிங். சரிங்களா? 30 மேலே போச்சுனால என்ன பண்ணணும்? இன்ட்ராடே பிடிஎஸ்டி வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணக்கூடாது. அதனால தான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இன்னும் பி ரேஷியோ வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு மேலே வந்து என்னது பேஜ் கிளிக் பண்ணுறோம், ஈக்விட்டி போய்க்கிறோம், ஈக்விட்டி சூஸ் பண்ணிக்கிறோம். பி ரேஷியோ வந்து எல்லாமே இருக்கும். சரிங்களா? எல்லா இண்டெக்ஸ்க்கும் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது நிஃப்டி 50 மட்டும். அதில் கீழே வந்து நம்ம என்ன டேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணேன்? 2021 எடுத்துக்கிறேன். 2020 பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2021 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2020 பி ரேஷியோ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்களேன், அதில் என்ன பண்ணுறேன்னா டிசைனிங் ஆர்டர் வச்சுருச்சுங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன்? டிசைனிங் ஆர்டர் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள் பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு. 40க்கு மேலே இருந்துச்சுங்களா? 40க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்களா? இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம்? 30 மேலே ரெண்டு இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் இது 32 மேல இருந்தா நோ ட்ரேடு. 30 கீழே வந்தா ஸ்டாக்ஸை ரிசர்ச் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 30க்கு மேலே இருந்தாலே என்னது டேக் வெக்கேஷன் சொல்லிட்டு வச்சுங்களா? டேக் வெக்கேஷன் வச்சுங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 30க்கு மேலே இருந்தாலே என்னது ஒன்லி இன்ட்ராடே பிடிஎஸ்டி தான். சரிங்களா? 30 கீழே போனால் மட்டும்தான் நார்மல் ட்ரேடிங்கே பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 42ல் எந்த டைமில் இருந்துச்சு பாருங்கள். ஃபெப்ரவரி 60 இருந்துச்சுங்களா? ஃபெப்ரவரி வந்து எப்போ வரைக்கும் இருக்குது? ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே. சரிங்களா? மே அடுத்து பார்த்தீங்கன்னா மே 19. சரிங்களா? அதாவது மே வந்து தேர்ட் வீக் அப்புறம் தான் என்ன இருக்குது நமக்கு? 30 கீழே போயிருக்கு. சரிங்களா? மேலே தேர்ட் வீக் அப்புறம் தான் நமக்கு 30 கீழே போயிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? நிஃப்டி போகிறோம், பார்ப்போம். ஸோ ஃபெப்ரவரிலேருந்து மே வரைக்கும். சரிங்களா? ஃபெப்ரவரிலேருந்து எனக்கு மே வரைக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா Febல இருந்து May வரைக்கும். ஸோ இதில் பாருங்களேன், Febல இருந்து May வரைக்குமே எனக்கு வந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா சைட்வேஸா பாருங்க. நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா சைட்வேஸ்ல. சைட்வேஸ். பார்த்தீங்கன்னா என்னது சைட்வேஸ். சைடு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீ நார்மல் ட்ரேடிங் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல Sideways. பாருங்க, மார்க் வந்து தொடர்ந்து 6 நாளா ஃபாலோ ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாம் ரிட்டர்ன் இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் மேலே போயிருச்சுங்களா? மேலே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாக்ல என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா அடுத்த நாள் கேப் அப்போ மேலே நிற்கிது, ஓகேங்களா? பட் இங்கே பாருங்க என்ன எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு மார்க்கெட்டு, 500 பாயிண்ட் இறங்கிருக்கு. இதுதான் மேலே இந்த இடத்துல மார்க்கெட் 500 பாயிண்ட் தெரியுது. இறங்கிருக்கு. 500 பாயிண்ட் இறங்கி இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு டவுன் ஆயிடும். எஸ்எல் ஹிட் ஆயிரும். டவுனில் இருக்காது, எஸ்எல் ஹிட் ஆயிரும். நிஃப்டி வந்து 4% இறங்குச்சுன்னா ஸ்டாக் எப்படி இருக்கும்? 8% கிட்டே இருக்கும், சரிங்களா? பர்டிகுலர் அந்த டேல மட்டும், ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு? எஸ்எல் ஹிட்டு, சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்க, மறுபடியும் வந்து மார்க்கெட் தொடர்ந்து 3 நாள் மேலே போகுது, மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் என்னாச்சு? கீழே வந்துருச்சு, ஓகேங்களா? எகைன் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது வாங்கியிருந்தீங்கன்னா என்ன? மறுபடியும் மார்க்கெட்டு தொடர்ந்து 5 நாள் கீழே, சரிங்களா? இப்போ தொடர்ந்து மறுபடியும் 3 நாள் க்ரீன் ஆகிட்டு வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் என்னாச்சு? 2 நாள் டவுன், சரிங்களா? மறுபடியும் இந்த இடத்துல வாங்குறீங்க ஃபுல்லாக சைட்வேஸு, மறுபடியும் என்னாச்சு? டவுன். மறுபடியும் வாங்கியிருக்கீங்க டவுன், மறுபடியும் மேலே போய் வாங்குறீங்க டவுன், இங்கே வாங்குறீங்க டவுன், சரிங்களா? அப்போ இந்த இங்கேருந்து பாருங்களேன், Febலேருந்து May வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாசமா இதுல எந்த இடத்துல நீங்க ஸ்விங் போயிருந்தா என்ன இருக்கும் உங்களுக்கு? எஸ்எல் ட்ரிகர் தான் இருக்கும். புரிச்சுங்களா ப்ரோ? புரியுது ப்ரோ. சரிங்களா? அதாவது பர்டிகுலரா எந்த செக்டரில் எந்த ஸ்டாக்கு அந்த டைம் வந்து ஒர்க் ஆகுதோ நியூஸ் பேஸ் அதை தவிர்த்து நீங்க நார்மலா ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா எந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்கும்? ஃபுல்லா எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும், சரிங்களா? இப்போ இந்த டைம்ல யாராச்சும் மார்க்கெட்டுக்குள்ள புதுசா உள்ள என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா இந்த டைம்ல மார்க்கெட் விட்டு வெளியே போயிருப்பாங்க, சரிங்களா? ப்ராப்பரா வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம இங்க யாராச்சும் என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? மார்க்கெட் விட்டு வெளியே போயிருப்பாங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா எடுக்கிற எல்லா என்ட்ரியுமே வந்து என்ன உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடும். அது எவ்வளோ நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ரிலையன்ஸு டாட்டா எந்த நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எஸ்எல் ஹிட்டாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக ட்ரேடிங் பண்ண முடியாது. நீங்கள் வாங்குறீங்க, இந்த இடத்துல க்ரீன் கலர் வாங்குறீங்க, அன்னைக்கே நல்லா மேலே போகுது, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அடுத்த நாள் கேப் புக்கு, அடுத்த நாள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இல்லாட்டி இந்த பீரியடில் எந்த ஸ்டாக்கு இல்லை எந்த செக்டரில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து நல்லா பார்க்கணும், அதை மட்டும் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு நல்ல ஸ்டாக்கு இல்லை சீப்பாக இருக்குது இல்லை இண்டிகேட்டர் சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்லி வாங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எல் கிட்ட இருக்கும். புரிஞ்சுங்களா ப்ரோ? புரியுது ப்ரோ. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா பி ரேஷியோவும் நமக்கு மேலே போகும், சரிங்களா? மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா எனக்கு பி ரேஷியோ கீழே இறங்கும், சரி. இதுதான் நார்மல். இது மட்டும் இல்லாமல் கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சுங்களா? கோவிட் டைம் நல்லா மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு, கிட்டத்தட்ட 7000 பாயிண்ட் வந்துருச்சுன்னா 7500 பாயிண்ட் வந்துருச்சுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னது? பி ரேஷியோ நல்லா குறைஞ்சிட்டு எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? பி ரேஷியோ 17 வந்துருச்சு. 17 வந்தால் இன்வெஸ்டர் சும்மா இருப்பாங்களா? இல்ல, சும்மா எல்லாருமே இருப்பாங்க. ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சுவாங்க. 17 கீழே வந்து இன்னும் பி ரேஷியோ போகவே போகுது. அதுக்கும் கீழே போச்சுன்னா அது வந்து ரொம்ப பயங்கர கிராஷ் ஆகும் தான் போகும். இது வரைக்கும் நான் 17 கீழே பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பி ரேஷியோ 17, யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, அப்படியே என்ட்ராகும். இந்த இடத்துல கோவிட் வச்சுங்களா, அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் என்னது? எல்லாமே கம்பெனிஸ் தான். இப்போ கோவிட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அப்படி என்ன ஆகுது? அப்படியே இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாக என்ட்ரு ஆகுறாங்க. 17,000 பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பாயிண்ட் போயிடுச்சு, சரிங்களா? எனக்கு 100 மடங்கு அப்படியே 100% மேலே போயிடுச்சுங்களா? 7,000 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ? 15,000 பாயிண்ட் போயிடுச்சுங்களா? தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல 15,000 பாயிண்ட் வந்துருச்சு வித்தின் 1 இயர்ல. 1 இயர்ல வந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்காரு எங்கேயுமே கொடுத்தது இல்லை, ஓகேங்களா? அப்போ இங்கே 17க்கு பீரியஸ் சும்மா இருக்குமா? அது என்னாச்சு? ஓகே பார்த்தீங்கன்னா 42 போயிடுச்சு. எவ்வளோ? 42, ஓகேங்களா?
இப்போ 42 போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எல்லா கம்பெனியுமே 100% ரன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. சரிங்களா, 50% ஒர்க் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நைட்டு வந்து ஒர்க் பண்ண சொன்னாங்க. அப்புறம் 80% அப்புறம் அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க கம்பெனிஸ் ஃபுல்லாக. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? கம்பெனிஸ் வந்து 2020க்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆச்சோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நல்லா வந்து டே நைட் வந்து ஃபுல்லாக கம்பெனிஸ் வந்து ரன் ஆகலாம் சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது கம்பெனிஸ்க்கு. அப்போ வந்து கம்பெனிஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்ச மார்க்கெட் மேலே தானே போகணும். கரெக்டுங்களா? ஆமா. கம்பெனியில இழுத்து முன்னாங்க மார்க்கெட் கீழே வந்துருச்சு கோவிட்னால. இப்போ கம்பெனிஸ் ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிச்சு மார்க்கெட் என்ன இங்கே இருந்து மேலே போகணும். மார்க்கெட் மேலே போகணும் என்ன நடக்கணும், ஏதாவது ஷேர்ஸை வந்து பை பண்ணணும். கரெக்டுங்களா? ஷேர் வாங்கும்போது என்ன ஷேர் ரேட் ஏறும், மார்க்கெட்டும் மேலே போகும். பட் நிஃப்டி பி ரேஷியோ 42 இருந்தா இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்களா? வரமாட்டாங்க. சரிங்களா? 42 இருந்தா நம்ம உள்ள போவோமா? இப்போ போகக்கூடாது. பி ரேஷியோ நம்ம தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம உள்ள போவோமா? போக மாட்டோம். நம்மளும் போக மாட்டோம். சரிங்களா? அப்போ நம்மளும் வாங்கல, இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரல, அப்போ எப்படி மார்க்கெட் மேலே போகும்? போகாது. சரிங்களா? இப்போ அதே டைம் வந்து இங்க எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. சரிங்களா? இப்போ நியூஸும் கிடையாதுன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, கீழே வரக்கு சான்ஸும் கிடையாது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் எனக்கு வந்து கீழேயும் போகக்கூடாது, மார்க்கெட் எனக்கு மேலேயும் போகணும். சரிங்களா? மார்க்கெட் கீழே வந்தால் தான் பி ரேஷியோ குறையும். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து கீழே வரக்கூடாது, மார்க்கெட் அதே மாதிரி மேலே போயே ஆகும். சரிங்களா? அப்போ என்ன வழின்னா, எனக்கு பி ரேஷியோ குறைஞ்சா மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகும். சரிங்களா? இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கவும் கூடாது, பட் பி ரேஷியோ குறையும். அதுக்கு என்ன வழின்னா, மார்க்கெட் ஒரு 3 மாதம் சைடு வேஸில் தள்ள வேண்டியது. புரிஞ்ச? மார்க்கெட்டை 3 மாதத்துக்கு என்ன பண்ணணும், சைடு வேஸ்லேயே தள்ளிட்டே போனீங்கன்னா பி ரேஷியோ கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும். புரியுதுங்களா? பி ரேஷியோ கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வந்துச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 29, 28 வந்துருச்சு, 30க்கே வந்துருச்சுங்களா? இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ் உள்ள போகலாமா? இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ் நம்ம உள்ள போகலாம். சரிங்களா? இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ் உள்ள போகும்போது என்ன ஆகுது, மறுபடியும் மார்க்கெட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சுங்களா? இந்த என்னச்சு ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ அப்டேட் நல்லா மேலே போகிற 18,000 போயிடுச்சு. சரிங்களா? 18,000 போனக்கு ஒரு லைஃப் டைம் கை இதுதான். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வருது, தாலிபான் வார் நியூஸ் வருது, ஒரு நல்ல கரெக்ஷன். கரெக்ஷன் கொடுத்து அதுக்கு மறுபடியும் மேலே போகுது, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வார் வருது, ஒரு பெரிய கரெக்ஷன். மறுபடியும் ஒரு குறை மேலே போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வருது. சரிங்களா? ஐடி செக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய கரெக்ஷன். மறுபடியும் மேலே போகுது, பட்ஜெட்டு கரெக்ஷன். இந்த இடத்துல மேலே போச்சு, பிஆர் ஹிட் ஆச்சு, மறுபடியும் என்னது ஒரு பெரிய கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நியூஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை பிஏரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் ஃபாலோ நடக்கும். புரிச்சுங்களா? நிஃப்டி பி ரேஷியோக்கும் இண்டெக்ஸ்க்கும் புரியுது ப்ரோ. புரியுதுங்களா? ஓகே. இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. இப்போ கரண்ட் பி ரேஷியோ பார்த்துடலாங்களா? இப்போ இன்னைக்கு டேட் பார்த்துடலாம். ஸோ நேற்று போயிட்டு பார்த்தீங்கன்னா 21. சரிங்களா? ஸோ இன்னைக்கான பீரியஸ் எப்போ அப்டேட் ஆகும், 4 o'clock 4:30 அப்டேட் ஆகும். கரெக்டாக 4:30 போது அப்டேட் ஆயிடும். இப்போ நேற்று ஒரு பீரியஸ் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, 21. சரிங்களா? நம்ம எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னோம் பாருங்க, 21 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ் வந்து 20 போச்சு. எப்போ Feb 7. சரிங்களா? எவ்வளோ போச்சு, 20.50 போச்சுங்களா? இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். டெக் மதராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா மேலே போயிருக்கும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா Feb 7 தானே, இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்க என்ன இருக்குன்னு, டேட் என்ன சொன்னோம், Feb 7.
கட் ஆஃப் எம்ஸ் வந்து இந்த லோல் இருக்கு பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவ்வளோதான் கிடச்சிருங்களா 16%. இந்த மாதிரி என்ன பண்ணணும், பி ரேஷியோ கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஜோனை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ பி ரேஷியோ 20-21 இருக்கும்போது என்னது, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஜோன் தான். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா எந்தெந்த ஸ்டாக்கில் இப்போ ரிவர்சல் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம், அதில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோவில் பாருங்களேன் ரிவர்சல் இருக்குங்களா. இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்ணி இங்கே என்ட்ரு ஆகும். ஓகேங்களா. ஸோ நேற்று மார்க்கெட் ஃபால் ஆனாலும் இதுவும் ஃபாலோ ஆகிடுச்சு. அது மாதிரி ரிசல்ட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஓகேங்களா. புரிஞ்சா ப்ரோ? புரியுது ப்ரோ. நம்ம ஆல்ரெடி வந்து குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். பீரியஸ் வந்து 20 வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்க சொல்லி. தெரியுதுங்களா. எப்போ சொல்லியிருந்தோம் பீரியஸ் 20 வந்துருச்சுன்னு, Jan 27 சொல்லிட்டோம். சரிங்களா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஜான் வந்து வெயிட் பண்ணி டிசம்பர்ல வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். பீரியஸ் வந்து 21 இருக்கு. ஸோ 20க்கு கீழே போகிறதுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது Jan 27 போது வந்து பீரியஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். Jan 27 அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே நல்லா மேலே போச்சு. எல்லா செக்டர்ல பர்டிகுலர் ஒரு சில செக்டர்கள் நல்லா மேலே போச்சுங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்பவுமே வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரிங்களா. ட்ரேடிங்ல வந்து நிறைய இருக்கு. ஈக்விட்டி ட்ரேடிங் இருக்கு, ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு, ஹெட்ஜிங் இருக்கு. சரிங்களா. இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா. ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் இவ்வளோ. ஓகேங்களா. இதுல டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. மற்றவங்க டவுட் அப்புறம் அந்த இருக்குங்களா? பிடிஎஸ்டினா மட்டும் கொஞ்சம் என்ன சொல்லலாமா? பிடிஎஸ்டினா பை டுடே சொல்லிட்டு வராது, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வித்துருவீங்க. ஓகே. பை டுடே செல் டுமாரோ. செல் டுமாரோ. சரிங்களா. இது எல்லா அக்கௌண்ட்லையும் பண்ண முடியாது. சரிங்களா. இது எல்லா அக்கௌண்ட்லையும் பண்ண முடியாது. சரிங்களா. பை டுடே செல் டுமாரோ. சரி இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்னைக்கு வாங்குறீங்க ஒரு ஸ்டாக். ஓகேங்களா. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு நாளைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% 10% கிடைச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கே நாளைக்கு விட்டாலும் வச்சிடலாம். உங்களுக்கு இந்த 5 to 10% ப்ராஃபிட் உங்கள் அக்கௌண்ட் வந்துடும். சரி ப்ரோ. இல்லை நீங்கள் வந்து 2-3 நாள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ஏறுனது இறங்கவும் செய்யும். கரெக்டுங்களா. ஏறினது ஓகே. இறங்கவும் செய்யும். சரி இப்போ நம்ம ஒன்று இப்போ நேற்று ஒரு ஸ்டாக் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம் ABFR. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தா பாருங்களேன் எவ்வளோ 10% போயிடுச்சு. பட் இப்போ பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, ஒரு 2% தான் இருக்கு. அப்போ அந்த 10% புக் பண்ணி தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணது நான் இறங்கிடுச்சு. இப்போ என்னன்னா வாங்குறோம், நாளைக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து வித்துட்டு வெளியே வரும். சரிங்களா. அது பேர் பட் பிடிஎஸ்டி. இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் வைக்கிறது பை பண்ணாதான் நமக்கு அடுத்த நாள் செல் பண்ண முடியல ப்ரோ. T+1 ஹோல்டிங் தானே விடும். எஸ், அதுக்கு தான் வந்து என்னன்னா அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா. இதுல அப்ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு பிடிஎஸ்டி அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்ஸ்டாக்ல ஆல்ரெடி நான் பிடிஎஸ்டி அப்ஸ்டாக்ஸ்ல அலோவ் தான் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். அதுல எதுவும் அப்ஸ்டாக்ல அப்கிரேட் வந்து பண்ணணுமா? அப்ஸ்டாக் ப்ரோல உங்களுக்கு வந்து பிடிஎஸ்டி வந்து அலோவ் பண்ணுவோம். சரிங்களா. நீங்க வாங்கினா நாளைக்கு விற்க முடியும். ஓகேங்களா. ஓகே ப்ரோ. பிஎஸ்சி ஸ்டாக் மட்டும் தான் விற்க முடியாது. ஓகேங்களா. ஓகே நீங்க ப்ரோ. மற்ற டிமேட் ஐடியா யூஸ் பண்ணீங்கன்னா ஏ கிரேட் ஸ்டாக்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். சரிங்களா. ஒரு 100 கம்பெனி 50 கம்பெனி அது மட்டும் தான் வந்து பிடிஎஸ்டி பண்ண முடியும். மற்ற எந்த கம்பெனியும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஜீரோ தான் அந்த மாதிரி இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனியும் பிடிஎஸ்டி பண்ண முடியாது. சரிங்களா. உங்களுக்கு வந்து T+1 days 2 days வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி ஆகும். சரிங்களா. ஓகே ப்ரோ. அப்ஸ்டாக் யாரெல்லாம் இல்லையோ நான் எனக்கு வந்து ஐடியா அனுப்புறேன். சரிங்களா. ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்கர் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா. ஓகே ப்ரோ. ஸோ அப்ஸ்டாக் நம்ம கேட்டு வச்சிருக்கோம். ப்ரோ நீங்க கேஷ்ல சொல்றீங்களா இல்ல ஆப்ஷன்ஸ்ல சொல்றீங்களா ப்ரோ? ஆப்ஷன்ஸ்ல தான் கேரி ஃபார்வர்ட் இருக்குல்ல பிடிஎஸ்டி. ஆப்ஷன்ஸ் கிடையாது. நான் வந்து நான் அப்ப கேஷ்ல சொல்றீங்களா? நார்மல் ட்ரேடிங்ஸ். ஓகே. நார்மலாக ஷேர் வாங்குறீங்கன்னா நாளைக்கு விற்கணும். சரி பட் அதாவது எல்லா அக்கௌண்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஓகே 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 ஓகே. ஸோ அப்ஸ்டாக் ஐடி அனுப்புறதுல வந்து ப்ரோக்கரேஜ் கம்மி. சரிங்களா. நம்ம கேட்டு வாங்கி வச்சிருக்கோம். நீங்கள் வேணா கிரியேட் பண்ணுறீங்க அதை கிரியேட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அப்ஸ்டாக்கும் ஜீரோ தான் இருக்கும். அப்ஸ்டாக்கும் ஜீரோ தான் இருக்கும். சரி ஜீரோ தான் ஐடியா வந்து எங்ககிட்ட கிடையாது. சரிங்களா. ஓகே ப்ரோ. அப்ஸ்டாக் வந்து கேட்டு வச்சிருக்கேன். நீங்கள் அதை பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். சரிங்களா. ப்ரோக்கரேஜ் கம்மியாகும். ஃபியூச்சரில் சென்சிபிள் இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா. சென்சிபிள் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கும் நம்ம ஆஃபரில் வாங்கியிருக்கோம். 11 மாதம் ஆஃபர் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் தரேன். நீங்கள் வந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ரெண்டில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அதே மாதிரி 2 டிமேட் ஐடி வேணும்.
சரிங்களா. ஒரு டிமேட் ஐடி வந்து இந்த ரேட்ல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், இன்னொரு டிமேட் ஐடி வேற இதுல ஒன்று வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே ப்ரோ. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ லிங்க் வந்து நான் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா. வேற டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. ஓகே, புரிஞ்சுங்களா இந்த டாபிக்? புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மார்க்கெட்டில் லைவ் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா. மெசேஜ் ஓகே ப்ரோ, இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோங்களா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ.